இப்போ பார்த்துருப்போம் குரூப் ஒன்னில் சயின்ஸ் எத்தனை கொஸ்டின்மா 10 10 தான். சயின்ஸில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது? ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி. கான்செப்சுவல் கொஸ்டின் தான் மோஸ்ட்லி வரும். நல்லா புரிஞ்சிருக்கணும். 10க்கு 10 அடிச்சிட்டிங்கன்னா சூப்பர். 170ல் 8வது அடிக்கணும். நம்ம கிளாஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா 10க்கு 10 அடிக்கலாம். கான்செப்ட் கொஸ்டின் தான் இருக்கும். ஃபேக்ட்னு ஒரு விஷயமே கிடையாது. எப்படி ஃபிசிக்ஸ்லேருந்து மினிமம் 3 மேக்ஸிமம் 5 கொஸ்டின் வரலாம். கெமிஸ்ட்ரியில் அதேமாதிரி 3 கொஸ்டின் வரலாம். பயாலஜியில் அதேமாதிரி 3 to 5. எல்லாம் லைஃப் ஓரியன்டாக தான் கேட்பாங்க. அப்போ எல்லாம் நல்லா தரவாக இருந்தால் தான் கொஸ்டின் கம்மியாக என்ன ஆகணும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதான் சொல்லுவேன் நான். ஒரு கொஸ்டின் வச்சாலும் நீ அந்த ஒரு கொஸ்டின் கரெக்டாக அடித்தா அதுதான் 100%. நான் 200 கொஸ்டின் வச்சு அதில் 120 எடுக்கிறது வேஸ்ட்டு ஒரு சப்ஜெக்டில். எப்பயுமே சொல்லுவேன் முன்னாடிலாம். அதனால் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. அதேமாதிரி குரூப் 2ல் எத்தனை கொஸ்டின்? வெறும் 75க்கு 5 கொஸ்டின் தான் வரும் ஜிகேல. இதில் சயின்ஸில் இந்த 3ல் இருந்தும் இதிலேருந்து 2 வரும், இதிலேருந்து 2 வரும், இது 1 வரலாம். இது கட்டாயம் இப்படி தான் வரணும்னு அவசியம் இல்லை. 5மே இதில் வரலாம், ஃபிசிக்ஸில் வந்துடலாம். 5மே பயாலஜியில் வரலாம். கரண்ட் அஃபேர் சயின்ஸில் தான் வரும். சயின்ஸில் ஏதாவது புதுசாக கண்டுபிடிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, அது சயின்ஸுக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்துருந்தா அதெல்லாம் வரும். குரூப் 2, குரூப் 2A, 4 எல்லாத்துலேயும். அப்போ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? மெஷர்மெண்ட் 6th-லேருந்து 10th முடிச்சாச்சு. அடுத்தது என்ன போயிட்டுருக்கு? ஃபோர்ஸா? 6th முடிச்சிருக்கு, 7th முடிச்சிருக்கு. 6th ஃபோர்ஸ் அது என்னென்ன வேலையெல்லாம் செய்யும், அதுக்கான யூனிட் எல்லாம் பார்த்தோம். 7th என்ன பார்த்தோம்? மோஷனில் என்னென்ன பார்த்தோம்? டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, இடப்பெயர்ச்சி அப்படின்னா என்ன, அப்புறம் டிஸ்டன்ஸ்னால் என்ன, தொலைவு, ஸ்பீடுனா என்ன, வெலாசிட்டினா என்ன. ஸ்பீடுனா வேகம்னா என்ன, திசை வேகம்னா என்ன, 2க்கு உள்ள வித்தியாசம், அதுக்கான யூனிட்ஸு. வெக்டார் ஸ்கேல் எது, இதில் ஸ்கேலார் யூனிட் எது, வெக்டார் யூனிட் எது, அதெல்லாம் பார்த்தோம். கரெக்டா? அப்புறம் ஸ்பீடு, வெலாசிட்டிலாம் பார்த்தோமா. அப்புறம் வெலாசிட்டியில் வேறு என்ன பார்த்தோம்? அக்சலரேஷன், டீசலரேஷன், நேர்முடுக்கம், எதிர்முடுக்கம், இதுக்கெல்லாம் உள்ள டிஃப்ரென்ஸு அதெல்லாம் பார்த்தோமா. இன்னும் ஒன்று அக்சலரேஷன், டீசலரேஷன், இன்னொன்று யூனிஃபார்ம், நான் யூனிஃபார்ம், அதெல்லாம் பார்த்தாச்சு. ரைட். அப்புறம் குரூப் யூபிஎஸ்சியில் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டான் அது வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ 8th எடுக்கிறோம். விசையும் அழுத்தமும். விசையோட இன்னொரு டைமென்ஷன் தான் என்னது? அழுத்தம். விசைனா என்னது? ஒரு பொருளோட நிலையை மாற்றணுன்னா வேணும், ஒரு பொருளோட ஷேப்பை மாற்றணுன்னா வேணும். சரியா? அடுத்தது அல்லது மாற்ற முயற்சிக்கக்கூடிய செயல், அதான் அது விசை. ஒரு பொருள் தன்னோட நிலையை மாற்றிக்கின்னா என்ன வேணும்? எக்ஸ்ட்ரா புறவிசை ஒன்று வெளியிலேருந்து செயல்படணும். இல்லைன்னா தன்னோட நிலையை மாற்றிக்காது. சரியா? நான் தான் உங்களுக்கு புறவிசை. டெய்லி என்ன பண்ணுறோம்? அந்த பழைய மெத்தட்லேருந்து வெளியில் வாங்கணும், உரி அடிச்சுக்கிட்டே இருக்கேன்னா அதுக்கு தான். நியூட்டனுடைய முதல் விதிப்படி அதுக்காக தான் அவ்வளோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். சரி. ஃபோர்ஸ், அழுத்தம், ப்ரெஷர், இதோட இன்னொரு டைமென்ஷன். விசை அடிப்படை அலகா வழி அலகா? அடிப்படை அலகு. விசையினுடைய அலகு என்னது? ஓகேவா? அழுத்தம்னாக்கா ஒரு குறிப்பிட்ட பரப்பில் எவ்வளோ விசை செயல்படுது,
சரியா? ஒரு குறிப்பிட்ட பரப்பில் எவ்வளவு விசை செயல்படுது. பரப்பினுடைய யூனிட் என்ன? எஸ்ஐ யூனிட் மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? விசையினுடைய அலகு என்ன? நியூட்டன். முன்னாடி அந்த கிளாஸில் அட்டன் பண்ணியிருக்கணும். இதான் எதுக்கான ஃபார்முலா? அழுத்தத்துக்கான ஃபார்முலா. விசை டிவைடட் பை விசை செயல்பட்ட பரப்பு. சரியா? அதுக்கான யூனிட் இது. சரியா? இது 1 நியூட்டன் விசை 1 மீட்டர் ஸ்கொயர் பரப்பில் செயல்பட்டால், சரியா, அதுக்கு பேர் 1 பாஸ்கல் அப்படின்னு சுருக்கிட்டாங்க. ஆமாம். இதை வச்சு ஏகப்பட்ட விஷயம் நடக்குது. நம்மளெல்லாம் ஏமாற்றி தர்றானுங்க. ஒரு பக்கம் நம்ம புரியாமல் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். புரியும், ஆனால் புரியலை. ஆனால் நம்மளோட தான் என்ன பண்ணல, லைஃபுக்கும் படிப்பும் வேறு வேறன்னு பிரித்து வச்சுட்டாங்க. அன்றைக்கி கூட இதெல்லாம் பார்த்தோம். போனாக்கா ஆணி செருப்பு, ஆணி படுக்க, அந்த பிள்ளைங்களும் ஆச்சரியமாக பார்க்குது. ஆகா, ஆணி படுக்கையில் சாமியார் படுக்கிறாரா, நம்மளாலாம் முடியாது. அவன் புரிஞ்சு வச்சுருக்கிறான். ஒரு ஆணியை வச்சு அவனை படுக்க சொல்லுங்கள், அது மேலே பார்ப்போம். அவ்வளோதான், ஹாஸ்பிட்டல் தான் போகணும். அல்லது லங்ஸ் மாட்டினா ஆள் செத்து போயிடுவான். நிறைய ஆணி என்ன பண்ணியிருப்பான், பதிச்சு அவன் உடம்புல அவன் தரையில் படுக்கும் பொழுது அவன் உடம்பு மேலே இருக்கக்கூடிய அழுத்தம், தரையில் கிடைக்கக்கூடிய அழுத்தம் ஓகேவா? அதே ஒரே ஒரு ஆணியை வச்சோம்னாக்கா அதே அழுத்தம் அந்த ஆணி மேலே இருக்கும். அவனோட உடம்போட அழுத்தம் உள்ளே ஏற்றிடும். அதே அவன் உடம்பு முழுவதும் என்ன பண்ணுறாங்க, ஆணியை ஃபுல்லாக ஒரு பலகையில் வரிசையாக பக்கம் பக்கமாக அடிக்கிடுவாங்க. ஒரு ஆணினா அந்த ஆணியோட நிப்பில் மட்டும்தான் அவனுடைய பாடி அழுத்தம் முழுவதும் இறங்கும். இப்போ என்னாச்சு, நிறைய ஆணியை அடித்தாச்சு. அப்போ அந்த ஆணியோட படுக்கைக்கும் அவன் உடம்புக்கான பரப்பு என்ன ஆகுது, அதிகமாகுது. பரப்பு அதிகமானால் அழுத்தம் குறையும். விசை செயல்படக்கூடிய பரப்பு அதிகமானால் அழுத்தம் குறையும். விசை செயல்படக்கூடிய பரப்பு குறைந்தால் அழுத்தம் அதிகமாகுதா? ஓகேவா? நார்மலாக அங்கே பாருங்கள், நார்மலாக ஒரு செருப்பு போட்டிருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. செருப்பு மேலே உங்களோட அழுத்தம் செயல்படுது. உங்கள் உடம்போட அழுத்தம் செயல்படக்கூடிய பரப்பு எவ்வளோ, இந்த செருப்பு முழுவதும். அதனால் உறுத்தாது, எதுவும் பண்ணாது. அதில் சின்னதாக ஒரு கல் உள்ளே பூந்துட்டோம், இன்னும் அந்த இடத்துல சின்னதாக ஒரு கல் பூந்துட்டோம், பரப்பு குறைஞ்சிருச்சா, கல் மேலே தான் அழுத்தம் இருக்கும். அந்த இடத்துல உறுத்தும், பயங்கரமாக வலிக்கும், பள்ளமே விழுந்துடும், ரத்தம் கூட வரலாம். புரிஞ்சுதா? என்ன காரணம், அந்த செருப்பு முழுவதும் செயல்பட்ட அழுத்தம் இந்த ஒரு சின்ன கல் மேலே செலுத்தப்படும், பரப்பு குறைஞ்சிருச்சு. அதான் அதனால தான் என்ன ஆகுது, அதாவது ஃபார்முலாவை சொல்லாமா, அழுத்தம் ஈக்குவல் டு ப்ரெஷர் ஈக்குவல் டு விசை, அந்த விசை செயல்பட்ட பரப்பு. ஃபார்முலா ஃபோர்ஸு, அந்த ஃபோர்ஸ் செயல்பட்ட ஏரியா. சரியா? இப்போ என்ன பண்ணுறேன், 20 நியூட்டன் விசை 10 மீட்டர் ஸ்கொயரில் செயல்படுது. ரிசல்ட் என்ன வரும், விசை அழுத்தம் எவ்வளவு, 2 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். அதில் சுருக்கமாக என்ன பண்ணலாம், 2 பாஸ்கல். அழுத்தத்துக்கான அலகு என்னது, பாஸ்கல். அதே பாருங்கள், இது பரப்பு அதிகமாக, இப்போ பரப்பு குறைக்கிறேன், அதே விசை 20 நியூட்டன் 2 மீட்டர் பரப்பில் செயல்படுது. அல்லது 5 மீட்டர் வச்சுக்கோம், 5 மீட்டர் ஸ்கொயரில் பரப்பு என்ன ஆச்சு, 10 மீட்டர் ஸ்கொயர் என்ன ஆயிடுச்சு, 5 மீட்டர் ஸ்கொயராக மாறிடுச்சு. நமக்கு தெரியும் மீட்டர் ஸ்கொயர்னால் என்ன அப்படின்ட்டு.
1 மீட்ரு நீளம், 1 மீட்ரு, அதாவது 1 மீட்ரு பக்கம் கொண்ட ஒரு சதுரம். அது மாதிரி 5 மீட்ரு அளவு. சால்வ் பண்ணால் என்ன வரும்? 4 பாஸ்கல். அதே இன்னும் பரப்பு குறைக்கிறேன் அடுத்ததில். அதே விசையை கொடுக்குறேன். பரப்பு என்ன பண்ணுறேன்? 20 நியூட்டன் கொடுக்குறேன். எவ்வளோனா 2 மீட்டர் ஸ்கொயர். என்ன வரும்? 10 பாஸ்கல். கொடுத்த விசை எவ்வளவு? 20 நியூட்டன் 20 நியூட்டன் 20 நியூட்டன் தான். பட் பரப்பை குறைச்சிக்கிட்டே வரும் பொழுது என்ன ஆகுது? அழுத்தம் அதிகமாகுது. புரிஞ்சுதா? அதனால தான் வெட்டக்கூடிய கருவிகள் எல்லாத்தையுடைய வெட்டக்கூடிய பகுதி எப்படி இருக்கும்? அருவாளோ கொடுவாலோ கடப்பாறையோ கம்பியோ ஏதோ வெட்டக்கூடிய பாட்டோட பரப்பு எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். அதுதான் பட்டை தீட்டுறது. நீயே தான் வெட்டுவ, உன் கையிலேருந்து எவ்வளோ விசை கிடைக்குதோ அவ்வளோதான் கிடைக்கும். பட் நல்லா ஷார்ப்பாக வச்சுருந்துன்னா சீக்கிரம் வெட்டிடும். புரிஞ்சுதா? அதான் ஒரு சொல்லுவாங்க, ஒரு நல்ல மரம் வெட்டி வந்துட்டு மரம் வெட்டுறதில் அதிக நேரம் செலவு பண்ண மாட்டான். தீட்டுறான்ல, கோடாலியை தீட்டுறதுல தான் அதிக நேரம் செலுத்துவான். சீக்கிரம் வெட்டிட்டு வந்துடலாம் நிழலில் உட்காந்து. அதேமாரி ஆணி எப்படி இருக்கும்? அடிக்கிற இடத்துல எப்படி இருக்கும்? பரப்பு குறைஞ்சிருச்சு. சுத்தியில் அடிக்கிற இடம் எப்படி இருக்கும்? பரப்பு அதிகமாக இருக்கும். ரவுண்டா அதை விட்டுருங்க. பரப்பு ரவுண்டா இல்லை, பரப்பு சதுரமாக செவ்வாகமாக எப்படி வேணாலும் இருக்கலாம். பரப்பு அதிகமாக. இந்த பாயிண்ட் இவ்வளோ, சுத்தியில் அடிக்கிற பரப்பு இவ்வளோ பெருசு. ஆணி இறங்கக்கூடிய பாயிண்ட் இங்கே. குண்டூசி இருக்கா? பேப்பரில் எடுத்து குத்துங்க. இதில் விரலை வச்சு குத்துங்க, விரலில் ஏறாது. அதே குண்டூசியை திருப்பி வச்சு அமுக்குங்க, விரல் என்ன உள்ளே ஏறிடும். அதே குண்டூசி தான் உங்கள் கட்ட விரலேருந்து அதே விசை தான் கிடைக்கும். எதனால்? ரெண்டாவதில் உள்ளே போச்சு, பரப்பு குறைஞ்சி போச்சு. நீ கொடுத்த விசை ஃபஸ்ட்டில் இந்த பரப்பில் கொடுத்த அழுத்தம் கம்மி. ரெண்டாவது தடவை என்ன பண்ணுற? இந்த இடத்துல கொடுக்குற பரப்பு கம்மி. இந்த பரப்பு அதிகமாக, இந்த பரப்பு அதிகமாக, இது கம்மி. ஸோ உள்ளே போயிடும் விரல். இந்த டகால்ட்டி வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறானுங்க மனுங்க ராஸ்கலுங்க. இதில் வேறு எல்லாம் காலேஜ் படித்த முட்டாளுங்க, ஸ்கூல் படித்த முட்டாளுங்க. ஸ்கூல் படித்தா போதும், அது காலேஜெலாம் போகணுன்னு அவசியமே இல்லை. போயிட்டு அடாடா கடவுள்ரா பக்திரா அதுரா இதுரான்ட்டு கதை விட்டு போடுறாங்க. காசு போடுறது தூக்கி. நீங்கள் போயிட்டு ஐயா கொஞ்சம் வாங்க, நான் கொஞ்சம் படுத்து காமிக்கிறேன் அப்படின்னு போங்க பார்ப்போம். கடவுள் சக்தி நம்மள தான் தீட்டாயிரம் இதாயிரம்ன்றோம். அதெல்லாம் போகக்கூடாது. அதுக்கு தான் அதெல்லாம். ஏன்னா அவன் அறிவாளி தான் என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கம்பேர் பண்ணும்போது. சரி, அப்புறம் இதை வச்சு நிறையா விஷயங்கள் நமக்கு வாழ்க்கையில் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதே மாதிரி மூடப்பட்ட ஒரு கண்டெய்னருக்குள்ளே அழுத்தம், அதான் பாஸ்கல் லா. ஹைட்ராலிக்ன்றோம்ல, ஒரு கண்டெய்னர் இருக்குது, அதுக்குள்ளே கேஸோ லிக்யூடோ இருக்குது. அதுக்குள்ளே கேஸோ லிக்யூடோ இருக்குது. அதில் ஒரு இடத்துல நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா இந்த ஏரியாவில் எவ்வளோ அழுத்தம் கொடுக்குறீங்களோ அதே அழுத்தம் அந்த கண்டெய்னர் முழுவதும் ஏற்படும், அதே பரப்பில். அப்போ இந்த பரப்பில் 1 நியூட்டன் விசை கொடுக்குறீங்க, அந்த கண்டெய்னர் முழுவதும் 100 நியூட்டன் விசை 1 நியூட்டன் விசையை ஒரு குறிப்பிட்ட பரப்பில் 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க கொடுக்குறீங்க. 1 சென்டிமீட்டர் ஸ்கொயரில் 1 நியூட்டன் விசை கொடுக்குறீங்க. இந்த கண்டெய்னருக்குள்ளே உள்ள பரப்பு எவ்வளோன்னா 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர். பரப்பு புரிஞ்சிருந்தால் தான் அது புரியும். அப்போ நீங்கள் 1 நியூட்டன் விசை தான் கொடுத்துருப்பீங்க 1 சென்டிமீட்டர் ஸ்கொயரில். அந்த கண்டெய்னர் மூலம் எவ்வளோ பரப்பு? 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஒவ்வொரு சென்டிமீட்டர் ஸ்கொயர்லேயும் 1 நியூட்டன் விசை கிடைக்கும். அப்போ டோட்டலாக அந்த கண்டெய்னருக்கு உள்ள கிடைச்ச அழுத்தம் எவ்வளவு? 100 நியூட்டன் விசை கிடைக்கும். அதாவது மூடப்பட்ட கண்டெய்னரில் நீங்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தமானது அந்த கண்டெய்னருக்குள்ளே
எல்லா இடத்துலையும் சமமாக கிடைக்கும். அதான் அதான் சின்ன வயசில் சொல்லி ஒரு பலூன் வச்சுக்கோ, தண்ணியை உள்ளே ஊற்றிக்கோ, சரியா? அழுத்து, ஒரு இடத்துல அழுத்து, அங்கங்கே ஓட்டை போட்டுரு. எல்லா ஓட்டையிலையும் தண்ணியோட அளவு எப்படி இருக்கும்? ஒரே அளவு தான் வெளியே வரும். இதுதான் ஹைட்ராலிக். இப்போ கம்மியான விசையில் ஜேசிபி, லிஃப்ட்டு இதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுதுல, ஹைட்ராலிக்ன்றான். லிஃப்ட் இயங்கிறது இதெல்லாம் கம்மியான விசையில் செயல்படும். இந்த விதிப்படி தான். இதான் பாஸ்கல் விதி, லா ஆஃப் பாஸ்கல். இதை அவர் தான் கண்டுபிடிச்சிருவார். அதோட விளைவு தான் இப்போ நிறையா மெஷின்ஸ் எல்லாமே இந்த மெத்தடில் தான் கம்மியான விசையில் செயல்படுது. ஓகேவா? ரைட், அதெல்லாம் பார்ப்போம் என்னென்ன இங்கே சொல்லியிருக்கான்ட்டு. விசையினுடைய அலகு என்னது? நியூட்டன். வெக்டர் அலகா ஸ்கேலர் அளவா? வெக்டர் அலகு. ஏன்னா எந்த திசையில் விசை கொடுக்குறோன்னு நம்ம சொல்லணும். திசையை சொன்னால் அதுக்கு பேர் என்னது? வெக்டர் அலகு. அடுத்து விசையின் விளைவு. விசையினோட விளைவினால் என்ன பண்ணலாம்? ஒரு பொருளோட நிலையை மாற்றலாம். அதான் சொல்கிறாங்க. அது பாருங்க. அடுத்தது ஒரு ஊசியை வச்சு, ஒரு பலூன் இருக்குது, பலூன் உடைக்கணும். ஒரு ஊசியை வச்சு உடச்சிங்கனாக்கா பலூன் உடையாது. அதே 10 ஊசி எடுத்துக்கோங்க, ஒன்றா சமமாக வச்சு குத்துங்க, பலூன் உடையாது. ஒரு ஊசியை வச்சு குத்துனா பலூன் உடஞ்சிடும். ஏன்னா அந்த ஊசியோட பரப்பு இருக்குல்ல, அதே தான் அந்த நம்ம அந்த இது சாமியாரங்களை வச்சு சொன்னோம். இவனுக்கு வேணும்னா அதை நீங்கள் அப்புறம் சாமியார்ட்ட போக மாட்டீங்களா, அதை விட்டுட்டானுங்க, மற்றதெல்லாம் சொல்கிறானுங்க. ஓகேவா? அதான் அழுத்தம், அதான் போட்டிருக்கு. விசையின் விளைவானது அதனுடைய எண்மதிப்பும் அது செயல்படும் பரப்பையும் சார்ந்தது என்பது தெரிகிறது. எந்த ஒரு பொருளின் புறப்பரப்பிற்கும் செங்குத்தாக செயல்படும் விசை உந்து விசை. புறப்பரப்பிற்கு செங்குத்தா. இப்போ செவுரா செங்குத்தா, அது பேர் என்னது? உந்து விசை. இங்கிலீஷில் என்ன போட்டிருக்கான்? த்ரஸ்ட். உந்து விசைக்கு பேர். கப்பல் மிதக்கிறதே உந்து விசையினால தான். தண்ணி இருக்குல்ல, தண்ணி ஒரு விசையை கப்பலுக்கு கொடுக்கும். கப்பல் எந்த அளவு விசையை தண்ணி கொடுக்குதோ அந்தளவுக்கு விசை யார் கொடுப்பா? தண்ணி கப்பலுக்கு கொடுக்கும். அதனால தான் மிதக்குது. தண்ணி கப்பலோட கம்மியான விசையை கொடுத்துன்னு வச்சுக்கோங்க, கப்பல் என்ன ஆயிரும்? உள்ளே போயிடும். பார்ப்போம், மிதத்தல் விதி எல்லாமே பார்ப்போம். அழுத்தம், உந்து விசை, த்ரஸ்ட்டு அல்லது விசை ஏதோ ஒன்று வச்சுக்கணும், ஃபோர்ஸ். அது எவ்வளோ பரப்பில் செயல்படுது? ஓகேவா? ப்ரெஷர் பி, எஃப் ஃபோர்ஸு, ஏ வந்துட்டு என்னது? ஏரியா. என்னது? ஏரியா. முடிஞ்சு போச்சு. என்ன அர்த்தம்? பர் மீட்டர் ஸ்கொயரில். இதுக்கு என்ன அர்த்தம்? எப்படி எழுதலாம்? 1 நியூட்டர் பர் மீட்டர் ஸ்கொயர். அது எப்படி எழுதலாம்? எப்படி எழுதலான்னு பார்த்தோமா சயின்டிஃபிக்காக? ஈக்குவல் டு, அப்போது 1 மீட்டர் ஸ்கொயரில் 1 நியூட்டன் விசை செயல்பட்டால் அதோட அளவு தான் என்னது? பாஸ்கல். அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு என்னது? பாஸ்கல். அதுக்கோட ஃபார்முலா தான் இது. ஒரு பாஸ்கல்னால் எவ்வளவு? 1 நியூட்டர் பர் மீட்டர் ஸ்கொயர். அர்த்தத்தோடு புரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அவன் கேட்டானா உங்களால் சால்வ் பண்ண முடியும். சரியா? இதை சொல்லி கொடுத்தா என்ன சொல்கிறீங்க? அதுக்கு பேர் படிப்பே கிடையாது. அவர் எங்கேயோ போயிடுறாரு சார், டாபிக் விட்டுலாம் நான் வெளியில் போகவே மாட்டேன். சரியா? அதையே தான் சொல்லித்தரோம். அதுதான் நீங்கள் என்ன கேட்குறீங்க? அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு என்ன? பாஸ்கல். அவ்வளோதான் போகுது எனக்கு. அப்படின்னா என்னென்னு தெரியுமா இல்லையா? லைஃபுக்கு யூஸ் பண்ணுமா இல்லையா? அதுக்கு தான் சொல்லித்தரது. அதான் இப்போ பிரிச்சுட்டேன். மொட்டையாக மனப்பாடம் பண்ணுற குரூப்லாம் மதியத்தில் கிளாஸு 3 to 5. போலீஸு எஸ்ஐக்கெலாம் வராங்க. எஸ்ஐ கூட பத்தாது, இனிமேலாம் கான்செப்ட்ஸுள்ள வந்துடும். டிஎன்பிசியே மனப்பாடம் பண்ணுறா அந்த சென்டருக்கு வந்துடும். புரிஞ்சு படிக்கிறேன்னா இந்த இதுக்கு வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி நடைமுறையில் நடக்கிறத கம்பேர் பண்ணி சொல்லுவேன்.
அதை நீங்கள் பாலிடிக்ஸ்ன்னு நினச்சிக்கிறீங்க. என்ன பண்ணணும், கண்ணாடியெல்லாம் கழட்டி வச்சுட்டு புரிஞ்சுக்கிட்டு எது உண்மை எது பொய்ன்னு பாருங்கள். இது ஆளோட பேர் பாஸ்கல். ஓகேவா, பாஸ்கல், PA சுருக்கமாக. முழுசாக எழுதுனா எப்படி எழுதணும்? ஒரு யானையின் சராசரி எடை 4000 நியூட்டன். அதன் ஒரு பாதத்தின் பரப்பு 0.1 மீட்டர் ஸ்கொயர். சராசரி எடை அதான் அழுத்தம், த்ரஸ்ட். யானையோட அழுத்தம் எங்கே இருக்கும்? பூமி மேலே. எடை என்னன்னு அர்த்தம்? அந்த பொருள் மீது எவ்வளவு நியூட்டன் இருக்குது, விசை செயல்படுது. புரிஞ்சா? அதெல்லாம் புரிஞ்சிட்டு வந்தால் இது ஈஸியாயிடும். அவ்வளோ மொத்தமாக 4000னா ஒரு காலில் எவ்வளோ அழுத்தம் கொடுக்கும்? 1000 நியூட்டன். 1000 நியூட்டன் எவ்வளோ பரப்பில்? 0.1 மீட்டர் ஸ்கொயரில். 0.1 மீட்டர் ஸ்கொயர்னால் எவ்வளவு? 1 மீட்டர்னால் எத்தனை சென்டிமீட்ரு? 100 சென்டிமீட்ரு. அதில் 0.1 எவ்வளவு? 10 சென்டிமீட்ரு. ஓகேவா? 10 அதான் 0.1 மீட்டர். ஓகே, அப்படியே இருந்துக்கிட்டு போகுது. இப்போது 1000 டிவைடட் பை 0.1 புரிஞ்சிருந்தீங்கன்னா அங்கே ஒன்றுமே கிடையாது. மேக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், இது புரிஞ்சிருக்கணும். புரியாதவங்க மேக்ஸ் போய் பாருங்கள். இந்த ஒரு டிஜிட் என்ன பண்ணுங்க, இங்கே மாற்றி புள்ளி வைங்க, வேலை முடிஞ்சு போச்சு. இங்கே ஒரு டிஜிட் தள்ளி வச்சா இங்கே என்ன, ஒரு டிஜிட் ஒரு சைபரு ஆட் ஆகும். அப்போ எவ்வளவு? 10,000 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இப்போ யானை வெளியிடக்கூடிய என்ன கேட்டிருக்கான்? ஒரு பாதம் தானே, ஒரு பாதத்தின் பரப்பு. சரி, கேள்வி என்னது? ஒரு கால் மூலம் செலுத்தப்படும் அழுத்தம். அப்போ ஒரு பாதம் மூலம் எவ்வளவு? 10,000 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். அப்போது 4 பாதத்தில் எவ்வளோ செலுத்தியிருக்கும்? 40,000 மீட்டர் பர். இதை தான் இங்கே கேட்பானுங்க மிஞ்சி போனால். ஐயோ இந்த கேள்வி அங்கேருந்து வந்துச்சு இங்கேருந்து வந்துச்சு. கான்செப்ட் புரிஞ்சிருந்தால் அடிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். பாஸ்கல்னால் என்ன? ஒரு ஸ்கொயர் மீட்டரில் எவ்வளவு விசை செயல்படுது, அதான் ஒரு பாஸ்கல். கொடுத்துட்டான், சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கு மேக்ஸ் வேணும். பேசிக் மேக்ஸ் போய் நம்ம கிளாஸ்லேயே ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு பேசிக் மேக்ஸ் கடைசியாக எடுத்துருப்பேன். அதை பாருங்கள். அப்படிலாம் ஃபஸ்ட்டு போட்டிருப்பேன். நான் நின்று லைவாக நின்று எடுத்துருப்பேன். அதை பாருங்கள். இதையும் பாருங்கள், அதையும் பாருங்கள். புரியாதவங்க அதில் போய் ஆனால் கேள்வி கேட்கணும். நான் என்னன்னு கேள்வி கேட்டுகிட்டே போகணும். அவ்வளோதான். ஒரு பொருளின் மீதான அழுத்தத்தை அதிகரிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒரு பொருள் மீது அழுத்தத்தை அதிகரிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? வெரி குட். இப்போ பரப்பு என்ன பண்ணணும்? விசை அதே அளவு தான் கொடுக்குறீங்க, பட் அழுத்தத்தை அதிகப்படுத்தணும். அப்போ என்ன பண்ணணும்? பரப்பை குறைக்கணும். அதுதானது கத்தியெல்லாம் பட்டத்தி கத்தி சாணம் பிடிக்கிறோம்ல, பரப்பு அப்படியே குறைஞ்சிட்டே வரும். அப்போ ஈஸியாக வெட்டிடும். ஒன்று விந்து விசையை அதிகப்படுத்தணும். அதிகப்படுத்தினா என்ன ஆகும்? அழுத்தம் அதிகமாகும். பட் அது நமக்கு கஷ்டம். ஈஸியானது பரப்பை குறைச்சோம்னா வேலை முடிஞ்சிச்சு. மிகச்சிறிய பரப்பின் மீது அதிக அழுத்தத்தை செலுத்தி அதிக விளைவை ஏற்படுத்தக்கூடியதாகவே கோடாரி, ஆணி, கத்தி, ஊசி, துப்பாக்கி குண்டு. துப்பாக்கியோட குண்டு எப்படி இருக்கும்? பின்னாடி பரப்பு அதிகமாக இருக்கும், முன்னாடி இப்படி போய் இப்படி இருக்கும். அதுக்கு தான். அதேமாதிரி துப்பாக்கி என்னாகும்? அந்த துப்பாக்கி எவ்வளோ விஷயம் இந்த புல்லட்டு கொடுக்குதோ அதே விஷயம் துப்பாக்கிக்கு இந்த புல்லட்டு கொடுக்கும். பட் பரப்பு அதிகமாக இருக்கிறதுனால துப்பாக்கி டேமேஜ் ஆகாது. இங்கே பரப்பு கம்மியாக இருக்கிறதுனால இங்கே அழுத்தம் அதிகமாக இருக்கும். ஸோ எதிரில் செவரு கிவரு இரும்பாக இருந்தாலும் என்ன பண்ணும்? அதில் போய் ஓட்ட விழுவும். அதே இரும்பு தான் துப்பாக்கி ஃபயர் ஆகுதுல்ல. துப்பாக்கி எவ்வளோ விஷயம் அந்த குண்டுக்கு கொடுக்குதோ அதே விஷயம் என்ன பண்ணும்? இந்த புல்லட்டு துப்பாக்கி கொடுத்துட்டு போகும். அதான் நியூட்டனுடைய எந்த விதி? 3வது விதி. பட் துப்பாக்கி டேமேஜ் இல்லை. என்ன காரணம்?
பரப்பு அதிகம். அதே மாதிரி தான் ஆணி மேலே அடிப்போம், இது எந்த விசை சுத்தியல் கொடுக்குதோ அதே விசை என்ன பண்ணும், இது சுத்தியலுக்கு கொடுக்கும். பட் பரப்பு அதிகமாக இருக்கிறதுனால டேமேஜ் ஆகாது. அதே இங்கே பரப்பு கம்மியாக இருக்கிறதுனால அழுத்தம் இங்கே அதிகமாகி ஆணி என்ன ஆயிரும், கட்டைக்குள்ளே உள்ளே போயிடும். சரியா? அதெல்லாம் அப்ளை பண்ணுங்கள். நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் இங்கே கற்றுக் கொடுத்த வெறும் அறிவை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் வாழ்க்கையை. அவ்வளோதான். இங்கிலீஷ்காரன் வந்ததுக்கப்புறம் கற்றுக் கொடுத்த இந்த அறிவை கண்டுபிடிச்சி வச்சுருக்கானுங்க, அதை நம்ம ஃபாலோவே பண்ணல. எங்கே மட்டுப்பட்டுச்சு அறிவு, சிந்தனை எங்கே? சிந்திக்காத, கடவுள் சொல்லிட்டாரு ஃபாலோ பண்ணு அப்படின்னா பாருங்கள், அங்கேயே முடிஞ்சு போச்சு கதை. அதோட விளைவாக தான் என்ன பண்ணுறோம், எல்லோரும் அடிமையாக உட்காந்துருக்குறோம். மாறுங்கடா, சிந்திங்கடா, அடுத்த லெவலுக்கு போங்கடானா நம்ம போக மாட்டோம். ஐயோ இந்த ஆள் கடவுளை வச்சு திட்டுறாயா, அரசியல் பேசுகிறாயா அப்படின்றாங்க. சரியா? கேளுங்க, நான் சொல்கிறத எடுத்து போய் லைஃப்பில் அப்ளை பண்ணுங்கள். எது சரின்னு பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு கடவுள் பேரை வச்சு நம்மக்கிட்ட கொடுத்துருக்கான்ல, அது சரியான்னு பாருங்கள். இங்கே நான் எதுவுமே கற்றுக் கொடுக்கல, புத்தகத்தில் இருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அவ்வளோதான். அப்படின்னா நீ என்ன பண்ணணும், இந்த புத்தகம்லாம் வெளியிடுறாங்களே, கவர்மெண்ட்டை தான் போய் உதைக்கணும், என்னையும் உதைக்கக்கூடாது. ஆமாம். எடுத்துக்காட்டு, அழுத்தத்தை குறைக்கவும், சாலையுடனான தொடுபரப்பை அதிகரிக்கவும் கனரக சரக்கு வாகனங்கள் அதிக எண்ணிக்கையிலான சக்கரங்கள் இருக்கும். பார்த்துருக்கோமா? ரோட்டில் என்ன பண்ணும், ஹெவியாக இரும்பு அந்த மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க. அதோட டயர்லாம் எப்படி இருக்கும், நம்பர்ஸு அதிகமாக இருக்கும். டபுளாலாம் 20 டயர்லாம் இருக்கும், 50 டயர் 100 டயர் உள்ளதெல்லாம் இருக்குது கண்டெய்னர். ஏன்னாக்கா டயரோட இந்த பரப்பு மட்டும்தான் தரையில் உரசும். புரியுதா? இதெல்லாம் உரசாது. எதனா உராய்வு விசையை குறைக்கிறதுக்காக பார்ப்போம். அதையும் உராய்வு விசைங்கிறது அது ஒரு விதமான விசை. அதை குறைக்கிறதுக்காக உரசிக்கிட்டு இருக்க 2 பொருளுடைய பரப்பை கம்மி பண்ணுவாங்க. ஓகேவா? ரைட். அப்போ டயரோட இந்த பாட்டு மட்டும்தான் போடும். 4 டயர் இருக்குது, இந்த பாட்டு மட்டும்தான் போடும் சின்னதாக. பால் இருக்குல்ல, பாலை கீழே தண்ணியில் போட்டு கீழே தட்டுங்க, பாலுக்கும் தரைக்குமான தொடுபரப்பு அந்த சின்ன ஏரியா தான் இருக்கும். அது மாதிரி டயருக்கு என்ன இருக்கும், பரப்பு டயருக்கும் தரைக்கு நடுவில் சின்ன ஏரியா தான் இருக்கும். அப்போ ஹெவியான லோடு ஏற்றுனீங்கன்னா என்ன ஆயிரும், பரப்பு கம்மியாக, அழுத்தம் என்ன அதிகமாக இருக்குமா, அப்போ என்ன ஆகும், பேடிச்சு போயிடும், நகர்த்தவே முடியாது. இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் வண்டி அத்தனை வீல் வைக்கிறது. இவ்வளோ லோடு ஏற்றணுமா, இவ்வளோ விசை செயல்படும், 4 டயர் வெடிச்சு போயிடும், வேலைக்கு ஆகாது. அப்போது பெரிய கண்டெய்னர் நிறைய வீல்ஸ் இருக்கக்கூடிய வண்டியில் ஏற்றிட்டு போவாங்க. புரிஞ்சதா? கேள்வியாக கேட்பாங்க, பார்த்துக்கங்க. ஏன் கனரக பொருள்லாம் எடுத்துகிட்டு போகும்பொழுது அதிக சக்கரங்களுடைய வாகனம் பயன்படுத்துகிறாங்க. சக்கரத்துக்கும் வண்டிக்கும் தரைக்கு நடுவில் தொடுபரப்பு அதிகரிப்பதன் மூலம் அழுத்தத்தை குறைக்க முற்படுவர் அப்படின்னு. அது மாதிரி அவன் கொஸ்டின் கேட்குறான், என்ன பண்ணலாம், அவன் என்ன அந்த சூழ்நிலைக்கு எப்படிலாம் கேட்கணும்னு தோணுதை கேட்பான். இதை ஆன்சர் பண்ணணும். யூபிஎஸ்சி கொஸ்டின் சும்மா டுபாகூர் கொஸ்டின் இதெல்லாம் யூபிஎஸ்சியில். சரியா? ரைட். தோலின் மீது செலுத்தும் அழுத்தத்தை குறைக்கவும் தொடுபரப்பை அதிகரிக்கவும் முதுகில் சுமந்த ரைட் பேக்லாம் இருக்குல்ல, இங்கே பாரு, இங்கே சின்ன ரோப்பாக வச்சுருப்பான், இங்கே பட்டையாக இருக்கும். பேக்கோட அழுத்தம் எங்கே இருக்கும், தோலில். அதனால தான் பாருங்க, இந்த கயிறு உள்ள ரோப்புலாம் பேக்கெலாம் இருக்குல்ல, கயிறு இருக்கும் சும்மா சின்னதாக, அதில் ஏதாவது ஹெவியாக போட்டிங்கன்னா வலிச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் ரோப்பு வந்துட்டு பரப்பு குறைஞ்சிருச்சா, ரோப் நம்ம பேக்குக்கும் நம்ம தோல் பட்டோட டச்சு பரப்பு குறைஞ்சிருச்சு, அழுத்தம் அதிகமாகும். அதான் கர்ச்சிப்லாம் எடுத்து வச்சுக்குவாங்க. அதனால தான் என்ன பண்ணுவாங்க, ஹெவியான பேக்குக்கெலாம் பட்டையாக வச்சுருப்பாங்க. அந்த கயிறு பேக்கெலாம் ஹெவியாக புக்குக்கெலாம் போட்டு போகக்கூடாது, வலிக்கும். சும்மா வெயிட்லெஸ்ஸாக என்ன பண்ணலாம், ஒரு துணி, ஒரு டிஷர்ட்டு, ஒரு கர்ச்சீஃப் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு தான் அது அந்த ரோப் பேக்கெலாம். மற்றபடி ஹெவியான புக்கெலாம் எடுத்துகிட்டு போகிறது என்ன பண்ணுவாங்க, இதுதான் ஏன்னு கேட்பாங்க. தொடுபரப்பு அதிகரிக்கும் பொழுது அழுத்தம் குறைஞ்சி வலி இருக்காது குழந்தைங்களுக்கு. அதேமாரி கிராமத்திலலாம் பார்த்திங்கன்னா சுருமாடு வைப்பாங்க. சுருமாடு சுருட்டி வைக்கிறாங்களே, அதான் சுருமாடு. ஏன்னாக்கா
நம்ம தலையோட ஷேப்பு மொட்டை அடித்து பாருங்களே, தலை இப்படி வட்டமாக இருக்கும் மாதிரி இருக்கும். அப்போ இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கூராகவே இருக்கும். ஏதாவது ஊரில் ஹெவியாக வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, சின்ன ஏரியாவில் தான் அது கொடுக்கும். சின்ன பரப்பில் உட்காரும்பொழுது என்ன ஆகும், சீக்கிரமாக வலி எடுத்துக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, சுருமாடை சுருட்டி வைப்பாங்க. துணி சுருமாடை சுருட்டி வைக்கும் பொழுது சுருமாடை என்ன பண்ணும், பரப்பை அதிகப்படுத்தும். இந்த துணியெல்லாம் இங்கே அழுந்திக்கும், இந்த துணி இங்கே அழுந்திக்கும். ஸோ இங்கே பரப்பு சமமாயிடும். நம்ம தலைக்கும் அதுக்குமான பரப்பு அதிகமாகி ரொம்ப தூரம் எடுத்துகிட்டு போகலாம் தலையில் வச்சு. புரிஞ்சுதா? இதெல்லாம் எப்படி செயல்படுன்னு கண்டுபிடிச்சி பேர் வச்சுருக்குறான், அவ்வளோதான். பட் நம்ம முன்ன வரைக்கும் எல்லாமே தெரியுது. பேர் வச்சு அடுத்த லெவலில் அதை என்ன பண்ணுறான், லைஃப்பில் அப்ளை பண்ணுறான். யார்? யூரோப்பியன்ஸ். நம்ம பழைய கதையை வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம், கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு. நம்ம தானே இதெல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன பண்ணலாம், நீ புதுசாக இயந்திரம் தயாரிக்கலாம், என்னென்னமோ பண்ணலாம், இங்கேயே போயிடலாம். இல்லைன்னா இந்த நாய்களுக்கு அடிமையாக தான் உட்காந்துருக்கணும். கடவுள் சொன்னார், அது சொன்னார். அதேமாதிரி ஒட்டகம், ஆடு மாடெல்லாம் மணலில் பறக்கிறது கஷ்டம், நடக்கிறது கஷ்டம், சரியா? பட் ஒட்டகம் என்ன பண்ணும், ஈஸியாக நடக்கும். என்ன காரணம், அதோட பாதம். ஆடு மாடெல்லாம் என்ன பண்ணும், இப்படி இருக்கும், ரெண்டாக பிரிஞ்சிருக்கும், கூராக இருக்கும், தரையில் படக்கூடிய பரப்பு கம்மி, அப்போ கால் உள்ளே போயிடும். ஓகேவா? அதே ஒட்டகத்துக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சு பஞ்சாக இருக்கும், கால் பரப்பு அதிகம், மெத்துன்னு இருக்கும். அது என்னது, சர்வைவல் ஆல் ஃபிட்டஸ்ட். அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுது, தன்னை வடிவமைச்சிக்கிறது. அதுக்கு பேர் என்னம்மா, அடாப்டேஷன். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிறது. அகன்ற பாதங்கள் மணலில் அதிகப்படியான பரப்புடன் தொடர்பு கொள்கிறது. அழுத்தம் குறைஞ்சிரும். கேட்பாங்க கேள்வியில். காற்றில் செயல்படுத்தப்படும் அழுத்தம். சரியா? காற்றுன்னா என்ன, காற்றுன்றது தப்பாக பயன்படுத்துகிறான், வளிமண்டலம், அதுதான் சரியான வார்த்தை. ஜாகிரஃபியில் பார்த்துருப்போம். எல்லா சப்ஜெக்டும் ஒன்றுக்குள்ளே ஒன்றுங்க பாருங்கள், சப்ஜெக்டே கிடையாது எனக்கு. இது நம்மளை சுற்றியில் நடக்கிற விஷயம், ஏன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். என்ன பார்த்தோம், பூமியை சுற்றிலும் 30,000 கிலோமீட்டருக்கு என்ன இருக்குது, வளிமண்டலம் இருக்குது. இந்த வளிமண்டலம் எதை நோக்கி ஈர்க்கப்பட்டிருக்கு, புவியீர்ப்பு விசை பிடிச்சி இழுத்துது. அப்போ அந்த வளிமண்டலம் என்ன பண்ணும், இந்த தரை மேலே ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். அதானது வளிமண்டல அழுத்தம். வெரி சிம்பிள், ஒன்றுமே படிக்க வேணாம், கதையை புரிஞ்சுட்டு தான் போதும். சும்மா அப்படியே போய் எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம், அடிச்சு நோதிட்டு. நீங்கள் என்ன கேட்குறீங்க? ஆமாம், ஒரு கேள்வி சொல்லணும், அதை மனப்பாடம் பண்ணிக்க. அந்த வார்த்தையை அர்த்தம்லாம் எனக்கு புரியக்கூடாது, அப்படியே எதிர்பார்க்குறீங்க. அதுக்கு பேர் படிப்பு கிடையாது, நோடிப்பு. அந்த மாதிரி போய் ஆஃபீஸில் உட்காரோம், ஒன்றும் விளங்காது. தேய்ச்சிட்டு போவான், ப்ரமோஷன் வாங்கி சம்பளத்தை வாங்கிட்டு சமூகத்துக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. சரியா? அது வளிமண்டல அழுத்தம். இந்த இடம் சேலம் இந்த இடத்துல இருக்கா, இந்த இடத்துலேருந்து மேலே போக என்ன அழுத்தம் குறையும். கடல் மட்டத்துலேருந்து மேலே போக வளிமண்டல அழுத்தம் குறையும். ஏன்னாக்கா திக்னஸ் இருக்குல்ல, குறைஞ்சிட்டே போகும். இந்த இடத்துல இருந்தீங்கன்னா இவ்வளோ திக்னஸும் நம்ம மேலே அழுந்தோம். இங்கே போனீங்கன்னா திக்னஸ் குறைஞ்சிருச்சு. அதனால் கடல் மட்டத்துலேருந்து மேலே போக நான் வளிமண்டல அழுத்தம் குறையும். சேலத்தோட ஏற்காட்டில் எப்படி இருக்கும், அழுத்தம் கம்மியாக இருக்கும். கோயம்புத்தூரோட ஊட்டியில் அழுத்தம் கம்மியாக இருக்கும், ஹைட்டு ஏற்காட்டோட கம்மியாக இருக்கும். அதனால தான் அந்த பிபி இது இங்கே உள்ளவங்களாம் எங்கே போவாங்க, அங்கே போய் உட்காந்துக்குவோம். அதுக்காகவே நம்ம கூட நம்ம மக்களால் நான் மக்களுக்காக நான் எஸ்டேட்டே வாங்கினாங்க. ஆமாவா, அதுதான் வாங்கியிருப்பாங்க. அது எப்படி வாங்கினாங்க என்னன்னு சரி, ரைட். அதுக்காக தான் கேம்ப் ஆஃபீஸே அங்கே தான் நடந்துச்சு, தலைமைச் செயலமே அங்கே தான் இயங்கிச்சு. அதுக்காக தான். சரி, புவியின் ஓரலகு பரப்பின் மீது கீழ் நோக்கி செயல்படும் வளிமண்டல விசை அல்லது எடை. விசை தானே, கிராவிட்டி, ஸ்மால் ஜி. எடை என்னென்னு அர்த்தம், மாஸ் இன்ட்டு ஸ்மால் ஜி.
அவன் இருக்கா, அதுதான் எடை. வளிமண்டல அழுத்தம் எனப்படும். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இதை அளவிட பயன்படக்கூடிய கருவிக்கு பேர் என்னது? பாதரசமானி. பாதரசமானி என்னம்மா? பேரோமீட்டர். பேரோமீட்டர் பாதரசமானி. அதை கண்டுபிடிச்ச ஒரு பேர் டாரிசெல்லி. அதனால் டாரிசெல்லி பேரோமீட்டர் கேட்பாங்க. வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படக்கூடிய கருவி பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. என்னது? பேரோமீட்டர். அழுத்தத்துக்கான அலகு என்னன்னு பார்த்தோம்? பாஸ்கல். வளிமண்டலத்துக்கு அழுத்தம். சரி, அழுத்தம் நார்மல் அழுத்தம், இது வளிமண்டல அழுத்தம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உயரமான மலைப்பகுதிகளில் சமையல் செய்வது கடினம். ஏன்? கடல் மட்டத்தில் மேலே போக போக என்ன ஆகும்? வளிமண்டல அழுத்தம் குறையும். ஓகேவா? இப்போ நார்மல் பாத்திரம், நார்மல் தண்ணி ஊற்றுறீங்க, சமையல் பண்ணுறீங்க, சரியா? இப்போ இந்த இடத்துல வளிமண்டல அழுத்தம் சம்திங் சேலத்தில். நீரோட கொதிநிலை எவ்வளவு? 100 டிகிரி செல்சியஸ். நன்னீர் உப்பு கலந்தோம்னா கொஞ்சம் அதிகமாகும். 130 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தண்ணியாகவே இருக்கும். 130 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தண்ணியாகவே இருக்கும். அப்போ அதில் போட்டிருக்க அரிசி என்ன பண்ணுவோம்? 130 டிகிரி செல்சியஸாக ஈஸியாக அதிலேருந்து வெப்பத்தை எடுத்துக்கிட்டு வெந்துடும். சீக்கிரமாக என்ன ஆயிரும்? வெந்துடும். அதே ஏற்காடு அல்லது காஷ்மீர் போயிருங்க, அங்கே வளிமண்டல அழுத்தம் ரொம்ப கம்மி சேலத்தோட. ஆனால் ஹைட்டு பயங்கரமான. நீரின் அழுத்தம் அதிகரிக்க அப்படி சொல்லாதீங்க. ஒரு கண்டெய்னருக்குள்ளே அழுத்தம் அதிகரிக்க அந்த நீரினுடைய கொதிநிலை என்னாகும்? அதிகமாகும். முன்னாடி பேசணுமா? ஒரு கண்டெய்னர் இருக்குது, கொதிநிலைன்னா என்ன அது வேறு புரிஞ்சுருக்கணுமா? சரி, இதை வச்சுக்கோங்க, இப்போதைக்கு பேசிக்குவோம். கொதிநிலைன்னா என்ன? பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னா என்னது? எல்லாம் தப்பாக புரிஞ்சு கற்று வச்சுருக்கிறான், கற்றுக் கொடுத்துருக்கானுங்க. நானும் அப்படி தான் கற்று வச்சுருந்தேன். பாயிலிங் அது டெம்பரேச்சருங்க, அதை விட்டுருங்க. பாயிலிங் பாயிண்ட்னா என்ன? அதுன்னு சொல்லியாச்சு முன்னாடியே. அப்படின்னா என்ன? இப்போது நீரோட கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா என்ன சார்? தண்ணி இருக்குது, தூய தண்ணி வச்சுருக்கீங்க, அதை ஹீட் பண்ணுறோம். இப்போ சாதாரண இந்த டப்பாவில் இருக்கக்கூடிய தண்ணி இந்த ரூம் டெம்பரேச்சர் இருக்கும். இப்போ ரூமில் எவ்வளோ டெம்பரேச்சரு? 26 டிகிரி செல்சியஸ். இப்போ ஆவி ஆகாதா தண்ணி? இந்த ரூமில் ஆகாதா? ஆவி ஆகலாம். எப்படி? நீங்கள் வீட்டில் காய போட துணி காஞ்சிச்சு, சரியா? வீட்டில் கீழே கொஞ்சம் தண்ணி ஊற்றி விடுங்க, போகிறதுக்குள்ளே காயுதா இல்லையான்னு பார்ப்போம். ஆகுதில்ல. இது வரைக்கும் நம்ம புரிதல் பயங்கரமான தப்பு. எப்போயே கண்டுபிடிச்சி கொடுத்துட்டானுங்க. இன்னும் நம்ம ஊரில் இப்படி படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்கே போகிறது? அதுதான் எனக்கு பிபி ஏறுது நினச்சாவே. ஓகேவா சார்? இதெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டான், நோ ப்ராப்ளம். ஃபேக்ட் கொஸ்டின் 3 to 5 வரைக்கும் அதை அட்டன் பண்ணிக்கணும், வெறும் மனப்பாடம் பண்ணிக்கலாம், சரியா? ரைட். அப்போ 37 டிகிரி செல்சியஸில் 1 டிகிரி செல்சியஸில் தண்ணி இருந்தால் நீர் ஆவியாகிட்டு தான் இருக்கும். புரியுதா? ஆமாம். ஏன் ஐஸ் கட்டியே ஆவியாகும்? ஃப்ரீசரை திறந்து பாருங்கள், மைனஸில் தானே இருக்குது, ஆவியாகிட்டே இருக்கும். சரி, அப்போ பாயிலிங் பாயிண்ட்டுங்கிறது வேறு. ஓகேவா? புரிஞ்சுக்கோங்க. அப்போ 26 டிகிரி செல்சியஸ் இருக்குது. இன்னும் புரியணும் சார் அப்படின்னாங்க என்ன பண்ணுங்கள்? ஒரு பாத்திரத்தில் உங்கள் வீட்டில் என்ன பண்ணுங்கள்? தண்ணி எடுத்து அந்த பாத்திரத்தை வச்சுருங்க.
ரூமில் வீட்லேயே வச்சுருங்க. 10 நாள் கழித்து போய் பாருங்கள், அந்த தண்ணியோட அளவு என்ன இருக்கும்? அப்படியே இருக்குமா? ஆவியாகி போயிடுச்சு எல்லா தண்ணியும். புரிஞ்சதா? ரைட். இப்போ வாங்க, அப்போ பாயிலிங் பாயிண்ட்டுங்கிறது வேறு. நீர் ஒரு திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாற எடுத்துக்கொள்ளக்கூடிய வெப்பம். படுமுட்டாளான மக்கப்பு அது கிடையாது. ஓகேவா? பாயிலிங் பாயிண்ட்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ கண்டெய்னரில் எடுத்து தண்ணி வச்சாச்சு, அடுப்பில் வச்சுட்டேன். இதை வச்சு நிறையா கான்செப்ட் இருக்குது. தெர்மோமீட்டரை தூக்கி உள்ளே போட்டுருங்க. லேபில் இருக்கும், வீட்டில் இருக்காது, லேபில் இருக்கும். போட்டிங்கன்னா 26 டிகிரி ரூம் டெம்பரேச்சரை காட்டும். ரூமில் எவ்வளோ டெம்பரேச்சர், அதுதான் தண்ணியோட டெம்பரேச்சர் காட்டும். இப்போ அடுப்பு பற்ற வச்சுருங்க. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், நீர் ஆவி ஆகிட்டே இருக்கும். அந்த பாட்டில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எது வரைக்கும் சார் இன்க்ரீஸ் ஆகும்? தூய நீராக இருந்தால், பியூர் வாட்டராக இருந்தால் 100 டிகிரி வரைக்கும் தான் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு மேலே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. நீ எவ்வளோ தான் அந்த தண்ணியை கொதிக்க வச்சாலும் 100 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும் காட்டும். அதனால தான் என்ன பண்ணுவாங்க, நம்ம முன்னோர்கள் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. சமையல்லாம் பண்ணுறோம்ல, தண்ணி கொதிக்க ஆரம்பித்த உடனே சாம்பாரோ ரசம்லாம் விட்டுருங்க, சாம்பாரோ ஏதோ ஒன்று கொதிக்க ஆரம்பித்த உடனே என்ன பண்ணுவாங்க, சிம்மில் வச்சுருவாங்க. அதுக்கு மேலே என்ன டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. நீ எவ்வளோ பீமில் பீமில் வச்சாலும் சரி, சிம்மில் வச்சுருவாங்க, கொதிச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா வெப்பம் இழந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கான கம்மியான டெம்பரேச்சரை மட்டும் சிம்மில் வச்சாவே கிடச்சிடும். இதை படிச்சுட்டு போய் நீங்கள் ஒன்றும் பெரிய கலெக்டரெல்லாம் ஆக தேவையில்லை. வீட்டில் சமைச்சு கம்மியான செலவு பண்ணி நம்மளுடைய சிக்கனமாக வாழ்கிறதுக்கே முதல்ல இதெல்லாம் புரிஞ்சு வச்சுருக்கணும். சொல்லி கொடுத்தா இருந்தாலும் ஓவராக கற்றுக் கொடுக்குறாயான். சொல்லி கொடுத்தாலும் என்ன ஆகுது, வீட்டில் சொந்தக்காரனுங்களாம் வந்தால் அறிவாளி மாதிரி இருக்கிறான்பா, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் இவருக்கு தான் எல்லாமே தெரியும். அதனால நான் யார்ட்டையும் பேசுகிறது இல்லை. ஐயோ அப்பா, கிளாஸில் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தான் பேசுகிறது. சரி, அப்போது அங்கே பாருங்கள், 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் என்ன ஆகாது, அதுக்கு மேலே உயரவே உயராது. எது தண்ணி இதில் இருக்கிற வரைக்கும். தண்ணியெலாம் ஆவி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த கண்டெய்னர்னுடைய பாயிலிங் பாயிண்ட் வேறு. அவ்வளோதான், தண்ணியெலாம் ஆவியாகி போயிடுச்சு, இருக்காது. அப்போ இந்த கண்டெய்னர்னுடைய பாயிலிங் பாயிண்ட் வேறு. அப்புறம் கண்டெய்னர் சூடு அதிகமாகிடும். அதான் என்ன ஆகும், தண்ணியெலாம் தீர்ந்ததுக்கப்புறம் போய் பாருங்கள், பாத்திரம் என்ன ஆயிரும், கருகிருமா, அப்படியே தக 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 என்னென்ன ஆயிரும், அந்த இரும்பு உருக்கில் போட்டு உருக்குவான்ல, அது மாதிரி ஆயிரும். உடனே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சிக்கிட்டீங்க. ஐயோ ஐயோ, அது என்ன ஆயிடுச்சு, தக தகன்னு ஆயிடுச்சு. அம்மாக்கிட்ட மாட்டிக்கொண்டு தண்ணியை தூக்கி விட்டுனீங்கன்னா ஓட்டை விழுந்து எல்லாம் நடக்கும். அதுலேயும் சயின்ஸ் இருக்குது. சரி, அதை விட்டுருங்க, இங்கே வந்துடுங்க. புரியுதா? அப்போ நீரோட பாயிலிங் பாயிண்ட் எவ்வளோ, 100 டிகிரி செல்சியஸ். இது சாதாரண அழுத்தத்தில். இதே அழுத்தம், அந்த கண்டெய்னருக்குள்ள அழுத்தம் அதிகரிக்க அதிகரிக்க இந்த கொதிநிலை என்னாகும், அதிகமாகும். கொதிநிலை அதிகமாகுதுன்னு அர்த்தம், அந்த தண்ணியில் 150 300 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் ஆகிற வரைக்கும் தண்ணியாகவே இருக்கும். புரிஞ்சதா? அதே மாதிரி அழுத்தம் குறைய குறைய அதோட பாயிலிங் பாயிண்ட் குறையும். அப்படின்னா என்ன அர்த்தம், 80 டிகிரி செல்சியஸ் அது வரைக்கும் தான் அது தண்ணியாக இருக்கும். 80 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே என்ன ஆகாது, அது அங்கே அந்த தண்ணியில் வெப்பம் ஏறவே ஏறாது. இப்போ மலை பிரதேசத்துக்கு போகிறவங்க பாருங்க, இந்த பாக்ஸில் இவ்வளோ விஷயம் இருக்குங்க. இப்போ மலை பிரதேசத்துக்கு போனால் என்ன ஆகும், வளிமண்டல அழுத்தம் குறையுமா, அப்போ நீரோட கொதிநிலை குறையுமா. அப்படின்னா என்ன அர்த்தம், நீரினுடைய உச்சபட்ச வெப்பநிலை எவ்வளோ தான் இருக்கும், 80 டிகிரி செல்சியஸ் தான். நம்ம ஊரில் என்ன ஆகுது, சாதாரண இதாக இருந்தாக்கா 100 டிகிரி செல்சியஸில் வரைக்கும் இருக்கும். அப்போ அதுலேருந்து அது உள்ள அரிசியை பருப்போ போட்டிருப்போம்.
100 டிகிரி செல்சியஸாக அதில் வந்து வெப்பத்தை எடுத்துக்கிட்டேன்னா அரிசியை பருப்போ சீக்கிரம் வெந்துடும். அது இங்கே 80 டிகிரி செல்சியஸ் தான் இருக்குது, வெப்பம் கம்மி. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துக்கிட்டு அரிசி சாப்பாடாக மாறணும். பருப்பு முன்னாடியே நடத்தினேன், இப்படி பார்க்குறீங்க புதுசாக பார்க்குற மாதிரி. இதுக்காக கண்டுபிடிச்சார் தான் ப்ரெஷர் குக்கர். சரியா? ப்ரெஷர் குக்கர் என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி உயரமான இடங்களில் போய் சீக்கிரமாக சமைக்கிறதுக்காக கண்டுபிடிச்சா ப்ரெஷர் குக்கர். ப்ரெஷர் குக்கரை வச்சு சமைச்சிங்கன்னா இமயமலையில் 10 நிமிஷத்தில் சாப்பாடு, நம்ம ஊரில் 10 நிமிஷத்தில் சாப்பாடு வந்துடும்னா அங்கேயும் சாப்பாடு 10 நிமிஷத்தில் வந்துடும். அதே ப்ரெஷர் குக்கர் இல்லாமல் நார்மல் பாத்திரத்தில் நம்ம ஊரில் அரை மணி நேரத்தில் வேகுமா சாப்பாடு? குக்கர் இல்லாமல் சாதாரண சோத்து பானையில். இன்னைக்கு சோத்து பானைங்கிற தமிழ் வார்த்தை அதுதான். அந்த சோத்து பானை நம்ம இங்கே அரை மணி நேரத்தில் வேக வைக்கிறோம்னா இமயமலை பகுதியில் அதே சோத்து பானையில் நீ சாப்பாடு வச்சுன்னா 1.25 மணி நேரம் ஆகும். என்ன காரணம்? வளிமண்டல அழுத்தம் இங்கேயோட அங்கே கம்மி. ஏன்னா வளிமண்டல அழுத்தம் குறைய குறைய நீரினுடைய கொதிநிலை என்ன ஆகும்? குறையும். புரிஞ்சுதா? வெப்ப இதை பற்றி பார்த்துருப்போம். இங்கே பாருங்கள், இன்னொன்னையும் புரிஞ்சுங்க, தெர்மோடைனமிக்ஸ். ஒன்ஸ் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் வேணான்னு நினச்சிங்கன்னா மண்டையில் ஏறவே ஏறாது. இவ்வளோ இருக்கா கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மண்டையில் ஏறிடும். நீங்கள் ஆர்மி போகணும், ஆஃபீஸர் ஆகணுன்னாக்கா இந்த கொஸ்டின் தான் இருக்கும், பெருசாக அதெல்லாம் இருக்கவே இருக்காது. எடுத்து பார்த்துருக்கீங்களா? என்டிஏ டிஃபென்ஸ் அகாடமி, ஓடிஏ ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி, அதோட கொஸ்டின்லாம் எடுத்து பாருங்கள். எல்லாம் சும்மா ஃபிசிக்ஸ் சம்மந்தமானதாக இருக்கும் எல்லாமே. பார்த்துருக்கீங்களா? அதாவது பாருங்கள், இந்த மாதிரி இதை வச்சு அப்ளை பண்ணுவான். இந்த கான்செப்ட் புரிஞ்சால் ஆன்சர் போட்டுருவான். தெர்மோடு இங்கே பாருங்கள், 2 பொருள் இருக்குது, ஏபி. சரியா? அதே இங்கே 2 பொருள் இருக்குது, ஏபி. இதில் 50 டிகிரி செல்சியஸ் இருக்குது வெப்பம், இது 10 டிகிரி செல்சியஸ் தான் இருக்குது வெப்பம். அதே இங்கே 30 டிகிரி செல்சியஸ் இருக்குது டெம்பரேச்சர், இங்கே 20 டிகிரி செல்சியஸ். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறீங்க, இது ரெண்டையும் ஒட்டி வைக்கிறீங்க. எதுலேருந்து வெப்பம்? இது வந்து 1 இன்சிடென்ட், இது இன்சிடென்ட் 2. எதுலேருந்து எதுக்கு வெப்பம் ஈஸியாக ட்ராவல் ஆகும்? 2ல் தான். ஏன்னா இதில் அதிகமான வெப்பம் இதில், அப்போ ஈஸியாக அதுக்கு ட்ராவல் ஆகும். அதே மாதிரி தான் இங்கே இமயமலையில் போய் சமைக்கிறோம், தண்ணியில் எவ்வளோ தான் இருக்கும் வெப்பம்? 80 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். நம்ம ஊரில் சமைக்கிறோம், தண்ணியோட வெப்பம் எவ்வளோ இருக்கும்? தண்ணியில் டெம்பரேச்சரு 100 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அப்போ 100லேருந்து அரிசிக்கு ஈஸியாக ட்ராவல் ஆகுமா? 80 டிகிரிலேருந்து ஈஸியாக ட்ராவல் ஆகுமா? அதனால தான் நம்ம ஊரில் சீக்கிரம் வெந்துடும். புரிஞ்சுதா? சரி. அதே ப்ரெஷர் குக்கர் நம்ம ஊர்லேயே வைப்போம். 2 அடுப்பு இருக்குது, 2 ஒரே அளவு தான் எலியும். ஒரு அடுப்பில் வந்துட்டு சாதாரண சோத்து பானை, இன்னொரு அடுப்பில் ப்ரெஷர் குக்கர். சார் அதுக்கு தமிழில் சொல்லுங்கள் சார். அது நம்ம கண்டுபிடிக்கல, இங்கிலீஷ்காரன் கண்டுபிடிச்சோன்னா அதே பேர் வச்சுக்கலாம். அழுத்த சமையகலனா, அழுத்த சமையகலன் ப்ரெஷர் குக்கர். சமையகலனானது குக்கரு. டிஎன்பிசியில் ஃபுல்லாக தமிழ் இங்கிலீஷ் 2 தெரிஞ்சால் தான் பாஸ் பண்ண முடியும். பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறத புரிஞ்சு வந்தீங்கன்னா நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணால் போதும், அதெல்லாம் அடிச்சிடலாம். அழுத்த சமையற்கலன். சரி, அதை வைக்கிறீங்க. 2லேயும் ஒரே அளவு அரிசி, ஒரே அளவு தண்ணி ஊற்றி வைங்க. இதில் 1/2 கிலோனா இதுலேயும் 1/2 கிலோ. ஓகே, வச்சு ப்ரெஷர் குக்கரை மூடிட்டு வச்சுருங்க. இந்த பக்கம் என்ன பண்ணுங்க, அதே நார்மல் சோத்து பானையில் வச்சுருங்க. ஓகேவா? எது சீக்கிரம் சமையலாகும்? ப்ரெஷர் குக்கர் 10 நிமிஷம் கூட ஆகாது. ஆமாம் தானே? நம்ம நார்மல் சோத்து பானையில் வச்சிங்கன்னா 1/2 மணி நேரம் ஆகும் குறைஞ்சது, எனக்கு தெரிஞ்சு. யாராவது குடும்ப தலைவி இருக்கீங்களா? ஹோம் மேக்கர்? எவ்வளோ நேரம் ஆகும்? இது 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடும். இது 1/2 மணி நேரம் ஆகும் குறைஞ்சது. நான் சொல்கிறேன், அதுக்கு மேலே கூட ஆகலாம்.
என்ன காரணம்? ஒரே அளவு அரிசி, ஒரே அளவு அடுப்பு எரியுது, ரெண்டுக்கு வித்தியாசம். என்ன காரணம்? இது ஓப்பனில் இருக்குது, அது க்ளோஸ்டாக இருக்குது. ஓப்பனில் இருக்கும் பொழுது நீர்லாம் ஆவியாகி வெளியில் போயிடும். இப்போ சாதாரண வளிமண்டல அழுத்தம் தான் இதுக்கு கிடைக்கும். அப்போ நார்மலாக எவ்வளோ இருக்கும்? அது 100லேருந்து 150 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். 100லேருந்து அங்கே பேசாதீங்க, கவனிங்க. பேசுனீங்கன்னா மண்டையில் ஏறாது. நீங்கள் ஏதோ பேசிகிட்டு இருப்பீங்க, அவ்வளோதான் இருக்கும் அதிகபட்ச வெப்பநிலையே. ஏன்னா அதில் இம்ப்யூர் ஆகுதில்ல, உப்பு கிப்பு போடுவோம், அரிசியோட கசடு எல்லாம் சேர்ந்தோன்னே என்ன ஆகும்? பியூர் வாட்டர் தான் 100 டிகிரி செல்சியஸ். இம்ப்யூர் வாட்டர்னால் என்ன அர்த்தம்? இம்ப்யூரிட்டி அதிகமாக டெம்பரேச்சர் அதிகமாகும், பாயிலிங் பாயிண்ட் அதிகமாகும். அதே ப்ரெஷர் குக்கருக்குள்ள கம்ப்ளீட்டாக வெளியில் ஒரு சின்ன காற்று கூட போகாத மாதிரி அடைச்சி விட்ருவோம். உள்ளே நீர்லாம் ஆவியாகும். ஃபஸ்ட்டு ஆவியாகி என்ன பண்ணும்? வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். மாலிகுல் உள்ள வைப்ரேட் ஆகுதா, அந்தளவுக்கு உள்ள அழுத்தம் அதிகமாயிடும். அப்போ பாயிலிங் பாயிண்ட்டு 300லேருந்து 350 இருக்கும். இருங்க ஒரே நிமிஷம் பார்த்துட்டு வரலாம். ப்ரெஷர் குக்கரில் பாயிலிங் பாயிண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். எவ்வளவு? நான் 300 டிகிரி செல்சியஸ் போட்டேன், அதிகம் அது. ப்ரெஷர் குக்கருக்குள்ளே எவ்வளோ இருக்குது? 21 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் அதிகமாகும் பியூர் வாட்டராக இருந்தால். ஓகேவா? அப்போ இது 150, இது போட்டுக்கோங்க ஒரு 200 டிகிரி செல்சியஸ். அப்போ என்ன ஆகும்? ஈஸியாக 200 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தண்ணியாகவே இருக்கும். அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும்? 200 டிகிரி செல்சியஸ். அப்போ 150லேருந்து அரிசிக்கு ட்ராவல் ஆகிறது ஈஸியாக, 200லேருந்து ட்ராவல் ஆகிறது ஈஸியாக, அதனால் சீக்கிரம் வந்துடும். அவ்வளோ. அதான் ப்ரெஷர் குக்கர். ப்ரெஷர் குக்கர் என்ன லாஜிக்கில் ஒர்க் ஆகுதுன்னு கேட்கலாம். சரியா? அழுத்தம் அதிகரிக்க நீரோட கொதிநிலை என்ன ஆகும்? அதிகமாகும். அந்த விதிப்படி தான் செயல்படும். ஓகேவா? ரைட். அடுத்து கேட்பாங்க, உயரமான இடங்களில் சாப்பாடு சமையல் செய்கிறதுக்கு லேட் ஆகுது, என்ன காரணம்? நீரின் அழுத்தம் குறைய அதோட கொதிநிலை குறையும். அதனால் சரி, இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம். கடல் மட்டத்திலேருந்து உயரம் அதிகரிக்க அழுத்தம் குறையும், வளிமண்டல அழுத்தம் குறையும். அடுத்த பாயிண்ட் தான் இது. அழுத்தம் குறைய நீரோட கொதிநிலை குறையும். கொதிநிலை என்ன அர்த்தம்? அதிகபட்சமாக அதுக்கு மேலே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகாது. அதானது கொதிநிலை. நம்ம ஊரில் 100 டிகிரி செல்சியஸ் கொதிநிலை அப்படின்னாக்கா உயரமான இடத்துல இருக்கும். உயரம் அதிகமாக குறைஞ்சிக்கிட்டே போகும். 80 டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரி. அவ்வளோதான். உயரமான இடங்களில் வளிமண்டல அழுத்தம் குறைவாக இருப்பதால் பொருளின் கொதிநிலை குறைவாக இருக்கும். இதனால் நீரானது 80 டிகிரி வெப்பநிலையை கொதிக்க ஆரம்பித்துவிடும். அதுவே தப்பான வார்த்தை. எப்படி சொல்லணும்? நீ எவ்வளோ ஹீட்டு கொடுத்தாலும் நீரோட கொதிநிலை 80 டிகிரி செல்சியஸை தாண்டாது அப்படின்னு சொல்லணும். புரிஞ்சுதா? தப்பாக இருக்குது. அது அப்படியே ரொம்ப காலமாக கொண்டுட்டு வந்துட்டானுங்க. அவனுங்கள்டிருந்து இங்கிலீஷை மக்கப் பண்ணானுங்கள்ல அந்த குரூப். அப்போ 1830 அந்த கதை தான் இன்னும் அப்படியே ஓடிக்கிட்டு. அப்புறம் எப்படி அறிவாளியாக வருவோம்? இந்த வெப்பநிலையில் உருவாகும் வெப்ப ஆற்றல் பொருளை சமைப்பதற்கு போதுமானது. ஹீட்டு பத்தாது. அதுக்குள்ளே தானே அரிசி கிடக்குது. அதான் இதில் இவ்வளோ விஷயம் இருக்குது. இது வேண்டாம். ரைட். வளிமண்டல அழுத்தத்தை அளக்கிறதுக்கான மதிப்பு அதை விட்டுருங்க. வளிமண்டல அழுத்தம் என்பது 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அதை விட்டுருங்க. இது 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னா எவ்வளோன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் விட்டுருங்க. சரியா? அதோட மதிப்பு 1.01 × 10⁵ Nm/m². அப்போ ஒரு மீட்டர் ஸ்கொயர் தர மேலே பரப்பு இருக்கா? சரியா? அது மேலே எவ்வளோ அழுத்தம் இருக்கணும்? நியூட்டனு. சயின்டிஃபிக் நம்பர் தெரியும்ல? 1.01 × 10⁵. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1க்கு பக்கத்தில் ஒரு புள்ளியா இங்கே தள்ளி வரணும். 0 1 அப்புறம் 1 1 2 3.
1 10 100 1000 10,000 லட்சம் 1,00,000 நியூட்டன் விசை எவ்வளோவில் இருக்கணும்? தர மேலே 1 சதுர மீட்டருக்குள்ளே 1,00,000 நியூட்டன் விசை செயல்பட்டால் அதானது 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். ஓகேவா? அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி என்ன பண்ணுறானுங்க? 1,00,000 பாஸ்கல். அப்போ 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷனுடைய வேல்யூ என்னது? 1,00,000 பாஸ்கல். அப்போ ஒரு பாஸ்கல்னால் பார்த்தோம்ல என்னது? ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டான் அந்த 0 அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 1 நியூட்டன் விசை 1 ஸ்கொயர் மீட்டரில் செயல்பட்டால் அதானது 1 பாஸ்கல். அப்போ 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷனுடைய வேல்யூ எவ்வளோ? 1 பாஸ்கல். மறக்கக்கூடாது, அவ்வளோதான். சரி, இது எஸ்ஐ எனக்கு தெரியும், நமக்கு நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் அதே தான் பாஸ்கல். அதேமாதிரி 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னா என்ன அதுவும் தெரியும் நமக்கு. கம்பேர் பண்ணி பார்த்துட்டா வேலை முடிஞ்சு போச்சு. திரவங்களில் விசை மற்றும் அழுத்தம் அப்படியே முடிச்சிடலாம். இதை நாளைக்கு பார்க்கலாமா? போதும் இன்னைக்கு ஓவராக ஏற்ற வேண்டாம். இப்போ என்னென்ன பார்த்தோம்? விசைனா என்னென்னு நமக்கு முன்னாடியே தெரியும். அழுத்தம்னா என்னென்னு கற்றுக்கிட்டோம். அழுத்தத்துக்கான ஃபார்முலா, அலகு, வளிமண்டல அழுத்தம், சரியா? அப்புறம் வேறு என்ன பார்த்தோம்? கொதிநிலைனா என்ன அது தெரிஞ்சிருக்கும், எக்ஸ்ட்ரா பாயிண்ட். ஓகேவா? அதேமாதிரி உயரமான இடத்துல போய் சமைக்கும் பொழுது என்ன ஆகாது? அதே ப்ரெஷர் குக்கரில் வச்சிங்கன்னா சீக்கிரம் இங்கே எவ்வளோ டைமோ அதே டைம் தான் அங்கேயும் எடுத்துக்கும். ஏன்னா ப்ரெஷர் குக்கர் என்ன அது வளிமண்டலத்தில் பிரிஞ்சு தனியாக போயிடும். அப்புறம் வளிமண்டலத்தை 1 ATM 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னா என்ன? அதோட மதிப்பு என்ன? ஓகேவா? 1 பாஸ்கல் அழுத்தம் தான் பாஸ்கல். 1 பாஸ்கல்னால் மதிப்பு எவ்வளவு? 1 நியூட்டன் விசை 1 மீட்டர் ஸ்கொயரில் செயல்பட்டால் அதானது 1 பாஸ்கல். 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷர்னால் எவ்வளோ பாஸ்கல்? 1,00,000 பாஸ்கல். இந்த இதை பார்த்தாவே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் ஃபார்முலா. அப்படியே சேர்த்துக்கிட்டே போனோன்னா மறக்காது. எத்தனை ஃபார்முலா சுற்றி கொடுத்தா இது வராது பாங்க, இதுதானே நம்ம இதோட கான்செப்ட் இதுதானே, அப்போ இது வரக்கூடாது அப்படின்னு உங்கள் மூளை என்ன பண்ணிடும்? ஆன்சர் பண்ணிடும். புழுக்குள்ளே போட்டேன் அப்படிலாம் கிடையாது. நீ புரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா உங்கள் மூளை வேலை செய்யும். இந்த NDA UPSC குரூப் 1 குரூப் 2லாம் இனிமேல் அந்த புழுக்கெலாம் வேலைக்கே ஆகாது. புரிஞ்சாதான் ஆன்சர் போட முடியும். சரியா? ரைட், ஓகே. திரவங்களில் விசை அதை பற்றி பார்ப்போம், அடுத்த கிளாஸில் பார்ப்போம். பரப்பு இழு விசை, உராய்வு விசையெல்லாம் வருதா? நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு கிளாஸ் இருக்குது, நாளைக்கு இதை முடிச்சிடலாம். ஓகே.